அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு நம்ம அதை தெரிந்தெடுத்திருக்கிறோமா? பாருங்க, ஏசாமி ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு திடீர்னு ஒரு ஊழியக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பரபரப்பாயிரும் யோசிச்சு பாருங்க. சிலர் அப்பதான் சிலர் கிராமத்துல பார்த்தா கொஞ்சம் இருங்கய்யா வீட்டை பெருக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அப்பதான் இருங்கய்யா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன் மடிச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்த உடனே ரொம்ப பயபக்தி ஆயிடுவாங்க. சில நேரத்தில் வெளியில இருந்து அலாரம் அடிச்சா டக்குன்னு ஊழியக்காரங்க வெளியில இருக்கிறாங்கன்னு பார்த்த உடனே போய் டிவி ஆஃப் பண்றது, சேனலை மாத்துறது, கிறிஸ்டின் சேனல் வைக்கிறது அப்படிலாம் இருப்பாங்க. ஆனா பாருங்க, ஏசாமி வீட்டுக்குள்ள வந்தாருன்னா யோசிச்சு பாருங்க. இங்க ஏசாமி வீட்டுக்கு வந்திருக்காங்க. மார்த்தாள் மரியாள் 2 பேர் சகோதரிகள். ஒருத்தி பாருங்க பாத்திரம் விளக்குறது அவளுடைய பயிரே டென்ஷனா இருக்கு. பாருங்க, இந்த காலத்துல மிஷின்லாம் வந்துருச்சு, அந்த காலத்துல கிடையாது. ஆனா அவளுக்கு ஒரு கவலை இருக்கு, நான் ஒத்தையில வேலை பார்க்குறேன், என் சகோதரி வேலை பார்க்கலையே அப்படிங்கிறது தான். ஆனா அந்த சகோதரியாகிய மரியாள் ஏசப்பாவுடைய பாதத்துல உட்கார்ந்துருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க, ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய எல்லா வேலைகளும் நடக்கும். ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா திருமணமான புதிதில் ஊழியத்துக்கு போயிடுவாங்க, கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல ஊழியத்துக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு ஆண்கள் நிறைய பேர் ஊழியத்துக்கு உடனே போறதெல்லாம் ஓகே. அந்த காலத்துல பாருங்க, மிஷினரி ஊழியத்துல குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைய தூக்கிட்டு அவங்க ஊழியத்துக்கு போயிடுவாங்க. சில நேரத்துல குழந்தை அழுதா ஒரு ஓரத்துல உட்காந்து ஃபீட் பண்ணிட்டு அப்படி அவங்க ஊழியத்தை செய்தேன்னாங்க. ஆனா ஆண்டவருடைய பாதத்துல இருந்து ஊழியத்தை செய்ததுனால அவங்க சொல்லுவாங்க, குழந்தைய வளர்க்குறதுக்கு ஆண்டவர் நிறைய பேரை ஊழியத்தில் இருக்கிற நண்பர்கள், வாலண்டியர், அவங்களே நிறைய ஹெல்ப் பண்ணி குழந்தைய பார்த்துக்கிறது அப்படியெல்லாம் ஆண்டவர் மாற்றி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்கள் இருந்து பாருங்க, உங்கள் வேலையை செய்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவர் எழுப்பி தருவார். உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தருடைய கரம் இவர்கள் மேலே இறங்கட்டு. அப்பா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.